அனைவருக்கும் வணக்கம். எல்லா காயும் போட்டு கூட்டு வைப்பதை பார்ப்போம். இது ஏகாதேசி கூட்டு என்று சொல்வார்கள். 3 பருப்பு போட்டு கொண்டக்கடலை காயெல்லாம் போட்டு கூட்டு வைக்கிறது. எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். இந்த காயெல்லாம் போட்டு ஒரு கூட்டு வைப்போம். இது அவரைக்காய், வெண்டைக்காய், வாழைத்தண்டு, பரங்கிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, புடலங்காய், சௌசௌ, வெங்காயம், தக்காளி, இது பச்சை மொச்சக்காய், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டு வைப்போம். எல்லா காயையும் பொடியாக கட் பண்ணி கொள்ளுவோம். வேக வைப்பதற்கு பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். இதை 4ஐயும் குக்கரில் போட்டு வேக வச்சுக்குவோம். இதற்கு தேவையான மிளகாய்த்தூள், தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். அந்த தேங்காய் வச்சுருக்கேன். செய்வதை பார்ப்போம். எல்லா காய்கறிகளையும் பொடியாக கட் பண்ணி விட்டேன். ஸ்டவ்வில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்போம். அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தக்காளி நன்றாக வதங்கிவிட்டது. வதங்கியதும் வேக வைத்த பருப்பை ஊற்றுவோம். பின்பு நறுக்கி வைத்த காய்கறிகளை போடுவோம். கொண்டக்கடலை போடுறது அவங்கவுங்க இஷ்டம். போட்டால் போடலாம், இல்லாட்டி போட வேணாம். நான் வேக வச்சு போடுறேன் கொண்டக்கடலை கொஞ்சமாக. இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் போடுவோம். மிளகாய்த்தூள் அவரவர் காரத்திற்கு ஏற்ப போடவும். தேங்காய் அரைத்ததையும் ஊற்றுவோம். எல்லாவற்றையும் நன்றாக கிண்டி விட்டு காய் வேக வைக்க வேண்டும். காய் வெந்ததும் பார்ப்போம். காயெல்லாம் நன்றாக வெந்து விட்டது பாருங்கள். கூட்டு ரெடியாகி விட்டது.
கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவுவோம். கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதுதான். இது மிகவும் ட்ரெடிஷ்னலான கூட்டு. இதில் பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, காராமணி பயிறு, மொச்சக்கொட்டை, நிலக்கடலை, கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாம் முதல் நாளே ஊற வைத்து வேக வைத்து போடுவோம். கீரை வகையை 5 வகை கீரை போடுவார்கள். முக்கியமாக அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, சொரக்கீரைன்னு சொரக்காய் இருக்கிற கொடியோட கீரையும் போடுவாங்க. அடுத்த 21 காய் போடுவாங்க. 21 காய் போட்டு எல்லாம் போட்டு கூட்டு வைக்கிறது. இப்போ இருக்கிறதுக்கு தகுந்தாப்புல செஞ்சு கூட்டு வைக்க வேண்டியதுதான். இந்த கூட்டை நீங்களும் செய்து பாருங்கள். செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.